என்னன்னு கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க. என்னன்னு கேளுங்க. இது என்னன்னா, இப்போ நான் இங்கேருந்து போனேன் கொடி ஏற்றிட்டு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது கூட பாருங்கள், நம்ம பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிணங்க 53 அடி கொடிமரத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 10 நாட்களுக்கு முன்பாகவே இந்த வட்டக்கழகத்தின் சார்பாக பகுதி செயலாளர் காவல்துறையுடைய அனுமதி கேட்டுட்டார். ஆனால் நேற்றைக்கு முன்தினம் பகுதி செயலாளரையும் வார்டு செயலாளரும் மிரட்டுகின்ற வகையில் போலீஸ் துறை மிரட்டுகின்ற பாணியில் நீங்கள் கொடியேற்றினீர்களானால் உங்களை பிடித்து உள்ளே தள்ளிவிடுவோம் என்று மிரட்டியிருக்கிறார்கள். இந்த மிரட்டுகிறது வைக்கிறது எல்லாம் கழக தொண்டர்கள் அதிமுக காரன்ற பப்பு வேகாது. இந்த மாதிரி காவல்துறையெல்லாம் நாங்கள் எத்தனை முறை 53 ஆண்டுகள் ஆட்சியில் கருணாநிதி காலத்திலிருந்து பார்த்துட்டு வர்ற காவல்துறை தான் இந்த காவல்துறை. அடக்குமுறையெல்லாம் சந்தித்து வந்தது தான் இந்த காவல்துறை. நாங்கள் பார்த்து வந்தது தான். 31 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். காவல்துறை கண்ணியமிக்க காவல்துறையாக நடத்தியிருக்கிறோம். நாங்களும் எங்கள் புரட்சித் தலைவரும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவும் சரி, மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் சரி, காவல்துறையின் உடைய செயல்பாட்டில் கழக தொண்டர்கள் யாரும் இடையூறு செய்யக்கூடாது, நிர்வாகிகள் யாரும் குறுக்கீடு பண்ணக்கூடாது, சட்டத்துக்கு புறம்பாக யாரும் நடக்கக்கூடாது. அப்படி புறம்பாக நடக்கிறவர்கள் யாராவது நீங்கள் அவர்கள் பரிந்துரை பண்ணியவர்களானால் கழகத்திலிருந்து நீக்கப்படுவீர்கள் என்று ஒரு மறைமுகமாக எங்களுக்கு சட்டத்தை பிறப்பித்தார்கள். நானே 10 வருஷம் அமைச்சர். ஒரு காவல்துறை கூட சட்டத்துக்கு புறம்பாக இதுவரைக்கும் சரி, இப்போ எதிர்க்கட்சியாக 3.5 வருஷம் இருக்கும், சட்டத்துக்கு புறம்பாக காவல்துறை இடத்துல எந்த வகையிலும் நாங்கள் தலையிடுவதே கிடையாது. காவல்துறை அதனுடைய நடவடிக்கையை எடுக்கட்டும் அப்படின்னு. சில பல நிகழ்ச்சிகளுக்கு இந்த மாதிரி அனுமதி கேட்டு தான் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டத்துக்கு தான் அங்கே இருக்கிற காவல்துறை இன்ஸ்பெக்டர், ஆய்வாளர், துணை ஆய்வாளர், அப்புறம் ஐஏஎஸ், அப்புறம் கமிஷனரை பார்ப்போம். இதுதான் நடைமுறையில் இருக்கிறது. எங்களை போய் இந்த காவல்துறை மிரட்டுகிறது என்றால் என்ன நியாயம்? எங்கள் 53 அடியில் ஏற்றுனா என்ன காவல்துறைக்கு என்ன வந்துட போகுது? எங்கள் நாட்டில் சட்ட ஒழுங்கு மிக கேவலமாக இருக்குது. நேற்றைக்கு